எதிராய் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கடந்த காலத்திலே ஆட்சி செய்த தலைவர்களுக்குள்ளே இருந்தும் நிறைய தவறுகள் வெளிவருகிறது எல்லாம் வரக்கூடிய நாட்களிலே தெல்ல தெளிவாய் காண்கிற ஒரு சூழ்நிலைகள் உண்டு. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்து நடத்துவார். அவர் உங்களுக்கு பலனாய் இருப்பார். ஆகையினால சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு நல்ல பலனாய் இருப்பார். பலத்தின் மேல் பலன் கொடுப்பார். இந்த மாதம் உங்கள் வாய்ந்து புறப்படுகிற வார்த்தையெல்லாம் பலமுள்ள வார்த்தையை புறப்படட்டும், விசுவாச வார்த்தை புறப்படட்டும், பரிசுத்த வார்த்தை புறப்படட்டும், ஜீவனுள்ள வார்த்தை புறப்படட்டும். கர்த்தர் கட்டவிழ்க்கிற சிங்காசனத்திலிருந்து கொடுக்கிற வார்த்தை மட்டும் வரட்டும். சுயமாய் மாம்சமாய் எந்த வார்த்தை வரட்டும். ஹார்ட் பெயின், செஸ்ட் பெயின் என்று வராது. இந்த மாதம் முழுது கர்த்தர் ஒரு பலனாய் இருப்பார். வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். போக்குமரத்தையும் காப்பார். 30 நாட்களுக்கு கர்த்தர் புதுதலை வைத்து விட்டார். கர்த்தர் உங்களுக்கு பலத்தின் மேல் பலன் தந்து ஆச்சரியமாய் நடத்துவார். யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணீர் மணி போல காத்து நடத்தி வந்த கிருபைக்கான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த ஜூன் மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்ததுக்காக நன்றி. ஒரு அரையாண்டை முடித்து விட்டீர்கள். அடுத்த அரையாண்டிற்குள் கால் எடுத்து வைக்கிறீர்கள். உங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய தமிழகத்தை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தமிழகத்தை அரசாண்டு கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சருக்காகவும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தலைவர்களுக்காகவும் ஜபிக்க வேண்டியது நம்மில் விழுந்த கடமை. கர்த்தர் தமிழகத்தை ரட்சிப்பாராக. தமிழகத்தை அரசாண்டு கொண்டிருக்கிற தலைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அனைத்து தலைவர்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக, ரட்சிப்பாராக. கர்த்தருடைய பிள்ளைகள் சட்டசபையில் இருக்கிறதற்காக நான் தேவனிடம் ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து தேவ சித்தம் திட்டம் பரிபூர்ணமாய் நடைபெற கர்த்தர் கிருபை தருவாராக. வரக்கூடிய காலங்களில், வரக்கூடிய மாதங்களில் ஒரு ஃபில்ட்ரேஷனை கர்த்தர் செய்ய போகிறார் தமிழகத்திலே. அவைகளை காண கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஃபில்ட்ரேஷன் மீன்ஸ் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற தலைவர்களுக்குள்ளே இருந்தும் சில தவறுகள் வெளிப்படும்படிக்கும் அவைகள் நிமித்தம் அப்படிப்பட்டவர்கள் மாற்றங்கள் உண்டாகும்படிக்கும், அதாவது தவறு செய்கிறவர்கள் குற்றம் சாட்டப்படுகிறார்கள். ஆட்சி செய்து கொண்டிருக்கிற தலைவர்களுக்குள் சில தவறுகள் வெளிப்படுகிறதையும் வரக்கூடிய நாட்களில் காணப்போகிறோம். அதே போல எதிராய் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கடந்த காலத்திலே ஆட்சி செய்த தலைவர்களுக்குள்ளே இருந்தும் நிறைய தவறுகள் வெளிவருகிறது எல்லாம் வரக்கூடிய நாட்களிலே தெல்ல தெளிவாய் காண்கிற ஒரு சூழ்நிலைகள் உண்டு. அதனால டிவிக்கு அரசாண்டு கொண்டிருந்தாலும் அங்கே நிறைய ஃபில்ட்ரேஷன்ஸை கர்த்தர் கட்டிட போகலாம். நம்ம ஜபிப்போம், ஊழல் இல்லாத ஒரு தமிழகத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு நாம் ஜபிப்போம். போதை இல்லாத தமிழகத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு நாம் ஜபிப்போம். தமிழகம் சுத்திகரிக்கப்படும்படிக்கு நாம் ஜபிப்போம். தமிழகத்தில் ஒரு பரிசுத்தம் உண்டாகும்படிக்கு ஜபிக்கும் நம்ம மேல் விழுந்த கடமை. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேசங்களுக்காக ஜெபிப்போம். அரையாண்டை முடித்து விட்டோம். அடுத்த அரையாண்டுக்குள் கால் எடுத்து வைத்திருக்கிறோம். தேசங்களிலே நிறைய காரியங்களை கர்த்தர் நடப்பிக்க செய்கிறார். நல்ல சில மரணங்கள், சில தலைவர்கள் மரித்து போகிறது எல்லாம் வரக்கூடிய நாட்களிலே கேட்கவும் காணவும் நாம் போகிறோம். ஆனாலும் ஆண்டவரே, தலைவர்களுடைய குடும்பங்களை ரட்சிப்பீராக என்று ஜெபிப்போம். நாம் ஜெபிக்க வேண்டியது ரட்சிப்புக்காக, மனம் திரும்புதலுக்காக, நம் தேசத்தை கர்த்தர் சுத்திகரிப்பதற்காக. ஆமென். அதையும் வரக்கூடிய நாட்களில் காண கர்த்தர் கிருபை தருவார். தமிழகத்துக்குள்ளேயும் சரி, மற்ற மாநிலத்திலும் எந்த ஒரு இயற்கை சீற்றங்களோ வராதபடிக்கு கர்த்தர் தடுத்து காக்கும்படிக்கு நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். அப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் வரக்கூடாது. சத்துரு கொண்டு வர நினைக்கிறான். தேவன் அனுமதிக்கிற காலமும் இருக்கிறது. காலம் கடைசியா இருக்கிறதுனால ஆகையினால நாம் ஜெபிக்க வேண்டியது கடமை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆங்காங்கே நீதிமான்கள் இருக்கிறது நிமித்தம் கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை காக்க அவர் வல்லவராய் இருக்கிறபடியினால் நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. கர்த்தர் காப்பாராக. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற சில தலைவர்களுக்குள்ளேயும் சில மரணங்கள், சில வியாதி பலவீனங்கள், சில போராட்டங்கள் எழும்புகிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய சித்தத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் யார் என்று இந்த உலகம் அறியட்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் யார் என்று இந்த பட்டணம் உலகம் அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மற்ற தேசங்களிலே ஆங்காங்கே நடக்கக்கூடிய பூமி அதிர்வுகள் நடக்கக்கூடாதபடிக்கு தடுத்து போடுவாராக. மழை வெள்ளத்தினாலே பாதிக்கப்படுகிற மாநிலங்கள் இந்திய தேசத்திலும் சரி, மற்ற தேசத்திலும் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிற சீனா போன்ற பகுதிகளை கர்த்தர் காக்கும்படிக்கு செபிப்போம். கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. கேரளா மாநிலத்திலிருந்து ஒரு நோய்
பரவி ஓங்கி வளர்ந்து மற்ற மாநிலங்களுக்குள் நுழையாதபடிக்கு தேவன் தடுத்து காக்கும்படிக்கு கர்த்தருடைய இரத்தத்துக்குள் நம்முடைய தேசத்தை கர்த்தர் மூடிக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. வேதம் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறது வாதி உன் கூடாரத்தை அணுகாது. ஏமேன். வாதி உள்ளம் கூடாரத்தை அணுகாதபடிக்கு கர்த்தர் காப்பாராக. ஏமேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை ஒன்றும் உள்ளது. கடந்த காலத்தில் ஆட்சி சேர்ந்த தலைவராக இருக்கிற அருமையான ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஹெல்த்துக்காகவும் ஜெபிக்க உள்ளத்தில் நடத்துகிறார். அவர்களுக்கு சரீரத்துல சுகம் பெற ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடும்படிக்கு நாம் ஜெபிப்போம். அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும்படிக்கு நாம் ஜெபிப்போம். நம்முடைய வேலை ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மை விழுந்த கடமை. ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய பாரம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் என்பது வேதம் சொல்கிறது. எல்லா மனுஷருக்கும் அந்த ரட்சிப்பு உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள நமக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. இன்றைய மாதத்திற்கு கர்த்தர் வாக்கு தத்தமாய் ஒரு வார்த்தை எனக்கு உள்ளத்திலே போட்டார். வாசிக்கலாம். எண்ணாம் புஸ்தகம் 24:8. நம்பர்ஸ் 24:8. தேவன் அவருடைய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்ட மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இஸ்ரவேலுக்கு உண்டு. எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தர் அவர்களுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்து நடத்துவார். அவர் உங்களுக்கு பலனாய் இருப்பார். ஆகையினால சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு நல்ல பலனாய் இருப்பார். பலத்தின் மேல் பலன் கொடுப்பார். ஆவியில, ஆத்மாவில, சரீரத்தில, பினான்ஸ்ல பலனை கொடுப்பார். உங்க வேலையில ஒரு பலனை கொடுப்பார். உங்க தொழில ஒரு பலன் இருக்கும். பினான்ஸ்ல ஒரு பலன் இருக்கும். எதிலும் பலவீனப்பட்டு போக மாட்டீர்கள். கர்த்தர் என் பலன், 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 கர்த்தர் என் பலன். இப்ப நான் 10 முறை சொன்னேன். 10 நாளைக்கு சொல்லிட்டேன். இன்னும் ஒரு 20 நாள் இருக்கு. இந்த மாசத்துல 30 நாள் உங்களுக்கு பலனா இருக்கணும்ல. கர்த்தர் என் பலன் சொல்லுங்க. கர்த்தர் என் பலன், 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 கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் பலன். 20 முறை சொல்லிட்டேன். 20 நாட்களும் கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், ஒவ்வொரு நேரமும் சொல்லுவோம், நிமிடமும் சொல்லுவோம். எந்த வியாதியோ, விக்கிரமோ, மந்திரமோ, சூனியமோ, விபத்தோ, மரணமோ ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் காத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் என்பலன், கர்த்தர் என்பலன், கர்த்தர் என்பலன், கர்த்தர் என்பலன், கர்த்தர் என்பலன், கர்த்தர் என்பலன், கர்த்தரே என்பலன், கர்த்தரே என்பலன், கர்த்தருடைய ஆவியானவரே என்பலன், கர்த்தரே என்பலன். கர்த்தர் ஒருவரே எனக்கு பலனாய் என் குடும்பத்துக்கும் வீட்டுக்கும் என்னுடைய பட்டணத்துக்கும் பலனாய் இருப்பாராக. 30 முறை சொல்லியிருக்கிறேன். காரணம் என்னவென்று கேட்டால் 30 நாட்களும் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பாராக. காண்டா மிருகத்துக்கு வந்து பலனை கொடுப்பாராக. கழுகுகளை போல பலன் அடைந்து சிட்டைகள் அடித்து நீ உயிரை எழும்புவாய். நீ ஓடினாலும் இழைப்படைந்து போக மாட்டாய், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய். என் கர்த்தர் உங்களுக்கு பலனை கட்டளை இடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா.